அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு திருவருகை காலத்தின் 3வது திங்கள், அமைதியின் தலைவர் இயேசு என்ற தலைப்பில் இன்று சிந்திப்போம். இன்றைய முதல் வாசகம் கிறிஸ்துவுக்கு முன்பு 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. இறைவன் மீட்பு திட்டத்தின் செய்தி அன்றே இறைவாக்கினர் எசாயா வழியாக மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது, தாவீதின் குலத்தில் தான் மெசியா பிறப்பார், ஆனால் யார் வழியாக பிறப்பார், எப்படி பிறப்பார் என்ற செய்தி கொடுக்கப்படவில்லை. மெசியா என்பவரை இன்றைய முதல் வாசகம் ஒரு தலைமைத்துவ பண்பு உள்ளவராக காட்டுகிறது. அதாவது, அவர் ஒரு நேர்மை உள்ளவராக இருப்பார் என்றும், ஞானத்தோடும் விவேகத்தோடும் ஆட்சி செய்வார் என்றும், அவரது ஆட்சியில் மக்கள் அமைதியுடன் வாழ்வார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செய்தி இயேசுவை குறித்து குறிப்பிடப்பட்டவை. இயேசுவின் பிறப்பின் திட்டம் மனிதகுலத்திற்கு முதலில் அன்னை மரியா வழியாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. அன்னை மரியாள் சூசை என்பவருக்கு ஒப்பந்தமானவர். இருவரும் வசதி படைத்தவர்கள் அல்ல. அரசியலில் இருவரும் பங்கேற்கவில்லை. அரசு அதிகாரங்களில் இருவரும் இல்லை. மாறாக மரியா கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்தவர். அதே நேரம் சூசை ஒரு நேர்மையாளர். இங்கே மரியா கருவுற்றிருப்பது சூசைக்கு தெரிய வருகிறது. மரியாவுக்கு பின்பு இறைவன் திட்டம் சூசைக்கு கனவில் தெரிவிக்கப்படுகிறது. மரியா கருவுற்றிருக்கிறார் என்று தெரிந்தவுடன் அவர் நினைத்திருந்தால் பொது சபையை கூட்டி மரியா தவறு செய்துவிட்டார் என்று பழியேற்றி அவரை கொலைக்களத்திற்கு இட்டுச் சென்றிருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. அதை போன்று கனவில் எச்சரிக்கப்பட்ட பின்பும் எனக்கு இதன் மீது நம்பிக்கை இல்லை, எனக்கு வானதூர்கள் வார்த்தையில் நம்பிக்கை இல்லை என்று நம்மை போன்று நம்பிக்கையற்றவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் ஆண்டவரின் வார்த்தையை உள்வாங்கி தியானித்து அதை உண்மை என்று நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறார். சூசை அவர்களுக்கு தன் வாழ்வை பற்றி பல கனவுகள் இருந்திருக்கலாம். ஆனால் தன்னை எளிதாக மாற்றிக்கொள்கிறார். தன் கனவு மெய்ப்பட வேண்டும் என்பதை விட இறைவன் திட்டம் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறார். அவருடைய இடத்தில் நாம் இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம்? நான் ஏற்றுக்கொண்டிருப்பேனா அல்லது நிராகரித்திருப்பேனா? இன்றைக்கு நமக்கு தெரியும், பல மருத்துவர்கள் இறைவன் பணியாற்றுவதற்காக மருத்துவ பணியை உதறிவிட்டு இறைப்பணியாற்ற குருக்களாக வந்திருக்கின்றார்கள், குருக்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதிகமாக படித்து சம்பளம் வாங்கிய இன்ஜினியர்கள் குருக்களாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். நடிகைகளாக இருந்த ஒரு சிலரும் தங்கள் வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணித்து பல்வேறுபட்ட இறைப்பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்கள் கடவுள் நம்பிக்கையை அடைந்து அதன் பின்பு கடவுளுக்காக தங்களை அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். இதுபோன்று பலருடைய வாழ்வில் எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பாராத மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அது நம்முடைய வாழ்விலும் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் பல உள்ளன. ஆக இறைவன் எந்த நேரத்திலும் நமது வாழ்வில் அவர் விருப்பம் நிறைவேற நம்மை அழைக்கலாம். நாமும் தூய சூசையப்பர் போன்று தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே தயார்படுத்துவோம். இறைவன் ஆட்சி உங்கள் இல்லத்திலும் உங்கள் உள்ளத்திலும் மலரட்டும். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.